குழந்தைகளே வணக்கம். காலையில நல்ல பசி, எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு வரலான்னு இறங்கினா நல்ல பசி. சரி, என்ன பண்ணலாம்? இருக்கிற வீட்டில் சமைத்த உணவுப் பொருட்களை என்ன பண்ணேன், எடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்ல பசியா இருந்தது. நான் என்ன பண்ணினேன், எல்லாருக்கும் சாப்பாடு உணவு பரிமாறி கொடுத்துட்டு நல்லா பசியானதுனால நானும் சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கும் பசிச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா? பசியா இருந்தது, சாப்பிட்டீங்க இல்லையா? சரி, புத்தகமெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், என்ன பாடம் படித்தோம்? எலி பாடம் இல்லையா? அது என்ன பண்ணுச்சு? வீடு கட்டுச்சு. மழையில நனைஞ்சிட்டு இருந்த எலி தனக்கும் ஒரு வீடு வேணும்னு சொல்லி வீடு கட்டுச்சு இல்லையா? எலிக்கு வீடு கட்டுறதுக்கு யார் யார் உதவி செஞ்சாங்கன்னு சொன்னோம், படிச்சோம். யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க? எலிக்கு யார் யார் உதவி செய்தாங்க? ஆமை வந்தது, ஆலோசனை தந்தது இல்லையா? பின்ன ஆடு வந்தது, ஆப்பிள் தந்தது. பின்ன காகம் வந்தது, வடை தந்தது. பின்ன பூனை வந்தது, பப்படம் தந்தது. அப்ப எலிக்கு என்ன கிடைத்தது? வீடு கிடைத்தது. எலிக்கும் ஒரு வீடு கிடைத்தது. எலிக்கும் வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. என்ன இருந்ததுன்னு சொன்னோம்? என்ன ஆயிடுச்சு? பசி வந்துருச்சு. இப்ப இவ்வளவு வகையான உணவுப் பொருட்களை வச்சு எலி வீடு கட்டி இருக்குது இல்லையா? நல்ல பசி. பசி வந்தா என்ன பண்ணுவோம் சொன்னேன்? நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி சாப்பிடுவோம் இல்லையா? நம்ம எலிக்கும் பசி வந்துருச்சு. அப்ப அந்த வீடு என்ன ஆயிருக்கும்னு சென்ற வகுப்புல நான் கேட்டிருந்தேன் இல்லையா? கரெக்ட், சரியா சொல்றீங்க. எல்லாருமே சொல்றீங்க, சரியா சொல்றீங்க. அந்த பப்படத்தையும் வடையையும் ஆப்பிளையும் என்ன பண்ணிருக்கோம்? எலி சாப்பிட்டுருச்சு இல்லையா? சாப்பிட்டு முடிச்சப்ப வீடு என்ன ஆயிடுச்சு? தரை மட்டம் ஆயிடுச்சு. வீடு என்ன ஆயிடுச்சு? தரை மட்டம் ஆயிடுச்சு. சரிதானே? எலிக்கு பசி வந்திருந்தா என்ன பண்ணிருக்கோம்? அது எங்க போய் உணவு தொடாவும்? கண்ணு முன்னாடியே உணவுப் பொருட்கள் இருக்கும்போது அது அந்த தன்னுடைய வீடையவே என்ன பண்ணிடுச்சு? சாப்பிட்டுருச்சு. குழந்தைகளே, உங்களுக்காக நானும் ஒரு வீடு கொண்டு வந்திருந்தேனா, அது அங்க என்ன ஆயிடுச்சு? செதறி கிடக்குது பாருங்க. இந்த வீட்டை நாமளும் சரி செய்யலாமா? அப்போ ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன வேணும்? என்ன கொடுக்கணும்? தரை கொடுக்கணும் இல்லையா? ஆடு வந்து ஆப்பிள் கொடுத்த மாதிரி ஆப்பிள் கொடுத்தது இல்லையா? அதுபோல நாமளும் என்ன பண்ணுவோம்? முதல்ல தரை செய்யணும் இல்லையா? இதுதான தரை இல்லையா? டீச்சர் சரியான முறையில் தான் எடுக்கிறேன். பாத்தீங்களா? இது தரை தானே? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அப்ப இதுதான் தரை இல்லையா? பாருங்க, தரை இல்லையா? இதுதானே தரை. அப்ப முதல்ல ஒரு வீடு கட்டணும்னா என்ன பண்ணணும்? தரை இல்லையா? தரை வைக்கலாம். இப்ப நாமளும் ஒரு வீடு கட்டலாம். இப்போ தரை வச்சாச்சு. தரை வச்சாச்சு. இப்ப தரை வச்சாச்சு இல்லையா? இன்னியும் எல்லாமோ சிதறி கிடக்குதே. அடுத்தது என்ன பண்ணணும்ப்பா?
நாமளும் சுவர் சுவர் வைக்கலாமா? இதுல எது சுவர்? இதா இதா இதுவா இல்ல இதுவா? எது சுவர்? ஓ இதுதான் சுவரா? ஓ சரி, அப்ப நீங்க சொல்றீங்க, நான் எடுக்கிறேன். இது சுவர் இல்லையா? சரி, சுவர் வைக்கலாமா? வீட்டுக்கு சுவர் வைக்கலாமா? சரி, வீட்டுக்கு சுவர் வச்சாச்சு. தரையும் வைத்தாயிற்று, இப்போ சுவரும் வைத்தாயிற்று. அடுத்தது என்ன வைக்கணும் வீட்டுக்கு? மழையும் தரை இருக்குது, சுவரும் ஆயாச்சு. மேல பார்த்தா என்ன தெரியும்? அப்படி வானமெல்லாம் தெரியும் இல்லையா? வெயில் மழை எல்லாம் வரும் இல்லையா? ஆமா, அப்ப இதுல அடுத்தது என்ன வைக்கணும்? இந்த வீட்டுக்கு என்ன வைக்கணும்? ஓ கூரை வைக்கணும் இல்லையா? இந்த பப்படம் பூனை கொண்டு வந்து கொடுத்தது என்னதுக்கு கொடுத்தது? கூரை கொடுத்தது. நாமளும் என்ன பண்ணலாம்? கூரை வைக்கலாம் இல்லையா? சரி, அப்போ நாம கூரையும் வச்சாச்சு. என்ன பண்ணலாம்? கூரை வைச்சாச்சு. கூரை வைத்தாச்சு இல்லையா? அப்போ வீட்டுக்கு தரை வச்சாச்சு, சுவர் வைத்தாச்சு, கூரை வைத்தாச்சு. நல்லா பாருங்க, தரை வைச்சாச்சு, சுவர் வைத்தாயிற்று, கூரை வைத்தாயிற்று. அடுத்தது இந்த சுவர்ல என்னமோ ஒண்ணு காணமே. வீட்டுக்குள்ள போகவும் வெளியே வர்றதுக்கும் நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கதவு வேணும் இல்லையா? அப்ப இதுல எது கதவு? இதா இதுவா? ஓ இதுதான் கதவா? சரியா சொல்றீங்க. இப்ப இதுதான் கதவு இல்லையா? இந்த கதவை இங்க பாருங்க, கதவு வச்சிடலாமா? கதவு எங்க வைக்கலாம்? சரி, இங்க சுவரனுடைய நடுவுல கதவும் வச்சாச்சு, கதவு வச்சாச்சு. அப்ப இது ரெண்டும் என்னது? இது ரெண்டும் என்னப்பா? இது ரெண்டும் என்னது? ஜன்னல் இல்லையா? காற்றும் வெளிச்சமும் வரணும் இல்லையா? அப்ப இந்த ஜன்னலும் என்ன பண்ணலாம்? ஒண்ணு வச்சா போதுமா? ஒண்ணு வைக்கலாமா ரெண்டு வைக்கலாமா? ரெண்டும் வைக்க சொல்றீங்களா? சரி, இதான் சரியான இடத்துல தான் வைக்கிறேன் டீச்சரு, கவனிக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? ஜன்னல் வச்சாச்சு, ஜன்னல் வச்சாச்சு. ஆஹா, இங்க எல்லாமோ சிதறி கிடந்த இந்த வீட்டை நீங்க என்ன பண்ணீங்க? சரியான முறையில வச்சு ஒரு நல்ல வீடாக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடு உங்களுக்கு தான். முதல்ல என்ன வச்சோம்? வீட்டுக்கு தரை வைத்தோம், பின்ன சுவர் வைத்தோம், கூரை வைத்தோம், பிறகு கதவு வைத்தோம், பின்ன இருபுறமும் 2 ஜன்னல்கள் வைத்தோம் இல்லையா? மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? வீட்டிற்கு தரை வைத்தோம், சுவர் வைத்தோம், கூரை வைத்தோம், கதவு வைத்தோம், பிறகு இருபுறமும் ஜன்னல்கள் வைத்தோம். சரியா? இப்ப நல்ல ஒரு வீடு நாம கட்டியாச்சு இல்லையா? இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். சரியா? ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு நீங்க தான் உதவி செஞ்சீங்க. அப்ப இந்த வீடு இப்ப யாருக்கு சொந்தம்னா உங்களுக்கு சொந்தம். சரியா? இப்ப நாம மறுபடியும் ஒரு வீடு கட்டணும் இல்லையா? டீச்சர் கொண்டு வந்த வீடு அங்கங்க சிதறி கிடந்ததை நீங்க என்ன பண்ணீங்க? சரியான முறையில அதைய வீடாக்கி
வச்சீங்க இல்லையா, அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னோம். சரி, இப்ப எலி இருக்கு இல்லையா, அந்த எலிக்கு வீடு கட்டுறதுக்கு யார் யார் உதவி செய்தாங்கன்னு சொன்னேன்? ஆமை, ஆமை இல்லையா, ஆமை. அடுத்தது ஆடு, தெரியுதா? அடுத்தது காகம் இல்லையா? பின்ன இனி ஒரு நபர் கூட உண்டு, யாரு? பூனை இல்லையா? இவங்கெல்லாம் யாருக்கு உதவி செய்தார்கள்? வீடு கட்டுறதுக்கு எலிக்கு உதவி செய்தாங்க. சரி, நமக்கு வீடு இருக்குது இல்லையா, அந்த வீடு எதுக்குப்பா? எதுக்கு? நாம பாதுகாப்பா தங்கறதுக்கு இல்லையா? மழை, வெயில், காற்று இதுல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வீடு உதவும். சரியா சொல்றீங்க. நமக்கு மட்டும்தான் வீடு இருக்கா? விலங்குகள், பறவைகள் இவைகளுக்கும் வீடு உண்டுமா? நம்ம முதல் பாடத்தில் படிச்சோம் இல்லையா, முதல் வகுப்புல டீச்சரோட முதல் கிளாஸ்ல நீலிக்காகம் எதுக்கு கூடு கட்டுச்சுன்னு. அப்போ பறவைகளுக்கும் கூடு இருக்குது இல்லையா, விலங்குகளுக்கும் கண்டிப்பா அவைகளுக்கும் வாழிடங்கள், அதாவது தங்கறதுக்கான இடங்கள் இருக்குது, வீடு இருக்குதுங்கிறீங்க. சரி, ஆமா, உங்க வீட்டுல வீடு இருக்கு இல்லையா, உங்க வீட்டுல எத்தனை அறைகள் இருக்கிறதுப்பா? உங்க வீட்டுல எத்தனை அறைமா? 2 அறையா? சரி, உங்க வீட்டுல 3 அறைகள் இருக்கிறதா? சரி, என்னென்ன அறைகள் இருக்கிறது? ஒரு சிலர் வீட்டுல 2 அறைகள் இருக்குதுன்னு சொன்னீங்க, ஒரு சிலர் வீட்டுல 3 அறைகள் இருக்கிறதுன்னு சொன்னீங்க. என்னென்ன அறைகள்? படுக்கிறதுக்காக ஒரு அறை இல்லையா, பின்ன உங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கிறது. சரி, உங்க வீட்டுல விருந்தினர்கள் வந்தா தங்க வைக்கிறதுக்கு கூட அறைகள் இருக்கிறதா? சரி சரி, சரியா சொல்றீங்க. இனி பாட புத்தகத்துல உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை தெரியுமா? இங்க பாருங்க. உங்களுக்கு பிடித்த வேலைதான். இங்க பாருங்க, புள்ளிகளை இணைத்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீடும் இந்த முகமும் வரையணும். வரைந்தால் மட்டும் போதுமா? உங்களுக்கு பிடித்தமான நிறங்களை கொடுங்க இல்லையா? அதுக்கு பாத்தியா, அந்த தலைப்பே அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. வரைவோம், நிறம் கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க. தெரியுதாமா? தெரியுதாப்பா? சரியா? அப்ப இந்த வேலைய நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வச்ச மாதிரி இல்லையா, சுவர் இருக்குது, தரை உள்ள இருக்கும், அதனால தெரியல உங்களுக்கு. ஜன்னல், கதவு எல்லாமே இருக்கு. இந்த முகத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து அழகான முறையில வரைந்து உங்களுக்கு பிடித்தமான நிறத்தை கொடுங்க. சரியாப்பா? செய்வீங்க இல்லையா? சரி, இப்ப எலிக்கு வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர் உதவி செய்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? யாரெல்லாம் உதவி செய்தாங்கன்னு சொன்னீங்க? ஆமை, பின்ன ஆடு, காகம், பூனை இல்லையா? அதை வாசிக்கலாமா நம்ம? இப்ப பாருங்க, ஆமை வந்தது, வாசிங்க. ஆமை வந்தது. ஆடு வந்தது, வாசிங்க. ஆமை வந்தது, ஆடு வந்தது. பின்ன யார் கொடுத்த படம் கொடுத்தது? காகம், காகம் வந்தது இல்லையா? ஆமை வந்தது, ஆடு வந்தது, காகம் வந்தது. பின்ன யார் வந்தது அடுத்ததா? பூனை.
சரி. பாருங்க, ஆமை வந்தது, ஆடு வந்தது, காகம் வந்தது, பூனை வந்தது. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? கூடவே வாசிக்கிறீங்களா? ஆமை வந்தது, ஆடு வந்தது, காகம் வந்தது, பூனை வந்தது. வாசிச்சீங்களா? வாசிச்சீங்களா? இனியொருக்க வாசிச்சு கொடுக்கிறதா? சரி, வாசிப்போம். ஆமை வந்தது, ஆடு வந்தது, காகம் வந்தது, பூனை வந்தது. இப்ப கவனிங்க. இப்ப இது என்னப்பா? இது என்னது? ஆமை இல்லையா? சரியா சொல்றீங்க. அடுத்தது யாரு? அடுத்தது யார் படிச்சீங்க? ஆடு படிச்சீங்க இல்லையா? ஆடு பாருங்க இருக்கா? அடுத்தது என்ன படிச்சீங்க? காகம் இல்லையா? பாருங்க, காகம். இப்ப பாருங்க, அடுத்தது யார் படிச்சீங்க? பூனை. வாசிக்கிறீங்களா? இப்ப மீண்டும் இதை வாசிக்கலாமா? மறுபடியும் வாசிப்போம். ஆமை, ஆடு, காகம், பூனை. மறுபடியும் வாசிக்கலாமா? டீச்சர் கூட சேர்த்து வாசிக்கிறீங்களா? ஆமை, ஆடு, காகம், பூனை. வாசிக்கலாமா? வாசிக்கிறீங்களா? சரி, மீண்டும் ஒரு முறை. ஆமை, ஆடு, காகம், பூனை. வாசிச்சீங்களா? வாசிச்சிட்டீங்களா? நல்ல குழந்தைங்க இல்லையா? இப்படி வாக்கியமா இருந்தத இப்ப நம்ம வார்த்தையா தனியா எடுத்து வாசிச்சீங்க. வாசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? நல்ல குழந்தைங்க. சரி குழந்தைகளே, இப்ப நீங்க வாசிச்சீங்க இல்லையா? இனி நமக்கு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? ஒரு விடுகதை போல ஒரு விளையாட்டு விளையாடலாமா? மொழி விளையாட்டு. அதுல வாக்கியம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு நபர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதைய நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? விளையாடலாமா? ஆடையில் உண்டு, வாடையில் இல்லை. மைனாவில் உண்டு, சைனாவில் இல்லை. ஏதாவது புரிஞ்சுதா? சரி, மீண்டும் ஒரே முறை வாசிச்சு கொடுக்கிறேன் டீச்சரு. ஆடையில் உண்டு, வாடையில் இல்லை. அப்ப இங்க இருக்கு, இங்க இல்லை. மைனாவில் உண்டு, சைனாவில் இல்லை. அப்போ இங்க இருக்குது, என்னமோ இருக்குது, இதுல இல்லை இல்லையா? கவனிங்க, மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். ஆடையில் உண்டு, வாடையில் இல்லை. மைனாவில் உண்டு, சைனாவில் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? ஆடையில் உண்டு, இங்க என்னமோ இருக்குது. சரி, அப்ப அங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு டிக் அடிச்சு வச்சுக்கலாம். இதுல இல்லட்டா அப்ப நம்ம இதை எடுக்க வேண்டாம் இல்லையா? இப்ப இந்த ஆடையை மட்டும் நம்ம பார்த்தா போதும் இல்லையா? சரி, அடுத்தது மைனாவில் உண்டு, சைனாவில் இல்லை. அப்ப சைனா நமக்கு இப்ப வேண்டாம். மைனாவில் இருக்காவா? என்னவா இருப்பது? அப்ப இது ரெண்டும் மட்டும் வாசிக்கணும்.
ஆடையில் உண்டு மைனாவில் உண்டு. ஆடை மைனா. ஆடை மைனா. ஆடை மைனா. இங்க பாரு, இங்க பாருங்க. ஆஹா, தெரியுதா? இதுக்கு வட்டம் போடலாமா? வட்டம் போடலாமா? இது ரெண்டுல தான் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? சரிதான். இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஆமை. என்னது? ஆமை. என்னது? ஆமை. தெரியுதா? அப்ப ஆடையில் உண்டு மைனாவில் உண்டுங்கிற வாக்கியத்திலிருந்து எது ஒளிஞ்சிட்டு இருந்தது? ஆமை ஒளிஞ்சிட்டு இருந்தது இல்லையா? தெரியுதா? ஆமை. ஆடையிலிருந்து ஆமை எடுத்துக்கிட்டோம், மைனாவிலிருந்து மை எடுத்துட்டோம் இல்லையா? ஆமை. ஆமை. வாசிக்கிறீங்களா? டீச்சர் முதல்ல அப்படித்தான் உங்களுக்கு வாசிச்சு காணிச்சிருந்தேன் இல்லையா? பாருங்க பாருங்க. அப்ப ஆடையில் உண்டு வாடையில் இல்லை, மைனாவில் உண்டு சைனாவில் இல்லைங்கிறதுல ஒளிஞ்சிட்டு இருக்கிறது யாரு? ஆமை. சரிதானே? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப ஒளிஞ்சிட்டு இருந்த நபர் யாரு? ஆமை. மறுபடியும் பாருங்க. வலியில் உண்டு எலியில் இல்லை, தடையில் உண்டு தலையில் இல்லை. மறுபடியும் வாசிக்கலாம். வலியில் உண்டு, அப்ப இங்க உண்டு மாமா. எலியில் இல்லை, அப்ப அங்க இல்லை. தடையில் உண்டு தலையில் இல்லை. இங்க உண்டும் இங்க இல்லைங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் இதுக்கு ஒரு டிக்கு போட்டு இங்க இல்லை இல்லையா? அப்ப இது விட்டலாம். இங்க உண்டுங்கிறாங்க, இங்க இல்லைங்கிறாங்க. என்னவா இருக்கும்? வலியில் உண்டு தடையில் உண்டு. என்னமோ கொடுத்துருக்குறாங்களே. ஓ, இதா இல்லையா? பாருங்க. என்னது? காகம் வந்து என்னமோ கொடுத்ததுன்னு சொன்னாங்கல்லவா? என்ன கொடுத்தது? சுவர் கட்டுறதுக்கு எலிக்கு வடை கொடுத்தது இல்லையா? அப்ப இதையத்தான் இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. வலியில் உண்டு தடையில் உண்டு. அப்பா இதுல இருந்தது எது? வடை இல்லையா? வடையாகும் இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? வாசிச்சு பாத்தீங்களா? வடை. என்னது? வடை. வலியில் இருக்குதாமா? வலி தடை. வலி தடை. பாருங்க, ஒரே நேரத்துல இருக்குது பாத்தியா? வடை. அப்ப இதுல ஒளிஞ்சிட்டு இருந்த வார்த்தை எது? வடை. வாசிச்சு பாருங்க. வடை இல்லையா? என்ன பண்ணலாம்? அதைய பாருங்க, வாசிக்க முடியுதா பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப வாசிச்சு பாருங்க. வடை கிடைத்ததா? அப்ப வலியில் உண்டு எலியில் இல்லை, தடையில் உண்டு தலையில் இல்லைங்கிற விளையாட்டுக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருந்த வார்த்தை எது?
வடை. கண்டுபிடிச்சீங்களா குழந்தைகளே? இந்த விளையாட்டு பிடிச்சிருந்ததா? சரி குழந்தைகளே, இப்ப இந்த விளையாட்டு நம்ம விளையாடணும் இல்லையா? அந்த விளையாட்டு உங்களுடைய புத்தகத்துல கண்டுபிடியுங்கள் அப்படிங்கிற தலைப்புல இதோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்களா? அதுல இந்த இடத்துல ஒரு கட்டம் நீங்க எழுதுறதுக்காக விட்டுருக்காங்க. தெரியுதா? 2 கட்டங்கள் உள்ளன. அதுல பாருங்க, ஆடையில் உண்டு வாடையில் இல்லை, மைனாவில் உண்டு சைனாவில் இல்லை. அப்ப இந்த கட்டத்துல நீங்க எழுத வேண்டிய வார்த்தை எது? எது? வாசிச்சோம் இல்லையா? ஆமை. இந்த கட்டத்துல நீங்க எழுத வேண்டிய வார்த்தை எது? ஆமை. அடுத்தது என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? வலியில் உண்டு எலியில் இல்லை, தடையில் உண்டு தலையில் இல்லை. இல்லையா? இந்த கட்டத்துல நீங்க கண்டுபிடிச்சது என்ன வார்த்தை? எழுத வேண்டிய வார்த்தை என்னது? வடை. இல்லையா? அப்ப கவனிச்சீங்க இல்லையா? இந்த 2வது கட்டத்துல இந்த கட்டத்துல நீங்க என்ன எழுதணும்? வடை எழுதணும். சரியா குழந்தைகளே? இது போல உள்ள சின்ன சின்ன விளையாட்டுகளை நீங்களும் என்ன பண்ணுங்க, வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட விளையாடி பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நிறைய புதிய புதிய வார்த்தைகளை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். சரி குழந்தைகளே, அப்ப அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா? சரி, அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.